என்னடி பண்றீங்கன்னா தலம் பொண்ணு கதவு முட்டு லவ் பண்றீங்க. நீ என்னடி பண்ற? அடியே நீ பொட்டு வச்சுன்னு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க மேடம்? இங்க கொஞ்ச லவ் பண்றீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. போட்டோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எடிட் பண்ணுங்க எடிட் பண்ணுங்க. டீ வாசனை அதிகமா வருதுங்க. கட்டு. டீ தூள் போட்டு நிறைய கொதிக்க விட்டாலோ போகுதே. சிம்ல வச்சா தானடி உஃபு உஃப்னு ஊதனா மாட்டாங்கிடுமா என்ன? ஊதனா உள்ள போய்டல சிம்ல. நீனா காஃபி நினைச்சா. எந்த ஊர்ல டீ போட கத்து குத்தாங்க உனக்கு? நீதான். நான் சத்தியமா எனக்கும் டீக்கு ரொம்ப தூரம். எங்க வீட்லயே என் பொண்ணு சின்ன பொண்ணு தான் டீ போடுவா. நம்ம உனக்கு பின்னாடி நிக்கிறவா டீ மாஸ்டர். என் பொண்ணை எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? நீ சொல்லியே புரியல. அதே காபி போட சொல்லி தரல. காபி போட சொல்லல. டீ போட சொல்லி தரலையா? எனக்கு அந்த நாய் சொல்லி கொடுத்துச்சு. இந்த நாய் சொல்லி கொடுத்துச்சா? இந்த நாய்க்கு போட தெரிஞ்சதுன்னா அந்த நாய்க்கு சொல்லி கொடுத்துங்க. சொல்லி கொடுக்கல. இந்த நாய் சமையல வகையா செய்ய இப்பனா திணி மறந்து. கேளுமா கேளுமா. பூ கிளின்னு வடினா காதில் வச்சுன்னு வந்துக்கிறேன். என்ன அத செடியில இருந்து ரோஜா பூ கிள்ளி எல்லாம் தலையில வைப்பாங்க, காதில் வைக்க மாட்டாங்க. எறும்பு இரும்புது காதில் ஏறுறது. நேத்து பிங்க் கலர்ல பூத்துச்சு, இன்னைக்கு எல்லோ கலர் பூத்துருக்கு. பிங்க் கலர் அந்த காதில் வச்சுப்பாங்க. அடே வச்சுப்பறியா பிங்க் கலர்? நீ டீ குஸ்டியா சீக்கிரம் குடி 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 குடி. பிரியா பிங்க் எனக்கு Dress மேட்சிங். அது Dress மேட்சவே இல்ல. அது ஆரஞ்சு கலர். பரவாயில்லை. யாரிட்டோன கேளு அது பிங்க் கலர்னு சொல்லு. யார்கிட்டனா கேட்டுக்கிறேன். அது ஆரஞ்சு கலர். நீ எப்படி பிங்க் கலர்னு சொல்ல? சே குறியா சித்தி பூ குறியா? ஃப்ரெஷா வெச்சு கோயிந்தேன்னு சொல்லு. கிளிப் காணோம் பின்ன காணோம் ஊசியா காணோம். மண்டையில தான் இருக்கு. என்னடி உங்களுது? இது மாதிரி இன்னொரு கிளிப் அந்த பல் கிளிப் கீழே வந்து கடிச்சு பாரு. இந்தா இன்சிங்ல இன்சா இது என்னத்துக்கா? தலை வச்சுட்டு பூ பூ குத்தத்துக்கு பின்னி கட்டல அதை குத்துங்கறா. அங்க கீழே குஞ்ச குஷி கிளிப் இருந்துரு எடு. குஷி கிளிப்னா டிக்கு டிக்கு கிளிப் டிக்கு டிக்கு கிளிப். அவளுக்கு குஷி கிளிப்னு சொல்லல தெரியும். கொழுப்பு டிக்கு டிக்கு கிளிப் இல்ல டிக்கு டிக்கு கிளிப். சரி வா போலாம் வா. ஜெய் ஜெய் எப்படியா வா கிளம்புவோமா? ஒரு மணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க கோயிலுக்கு. சொன்னா இல்லையா ஹேர் பின் எடுத்து வேடின்னு? சாப்பிட்டியாமா? அப்படியா? எங்க திருத்தணியா போனீங்க? ஓஹோ வீட்டுக்கா? சரி சரி. போதும்மா. கோயிலுக்கு வரணும் கேட்டாங்க. வெத்தலை பாக்கு பழம் பூ எதுவுமே காணுமே. தேங்காய் எல்லாம் தேங்காய் கொடுத்துரு ஒரு செட் அப்படியே. தேங்காய் பூ வெத்தலை பாக்கு எல்லாம் செட்டாக வாங்கிக்கோமா அப்படியே. நானும் என் தங்கச்சியும் ஃபர்ஸ்ட் டைம் லாங் ட்ரிப்புப்பா எங்களுக்கு இது. ஷோலிங்கர்லேருந்து கரிமலை கோயிலுக்கு போகிறோம். கோயில்கிட்ட போயிட்டு பேசுவோம். ஓகே பாய். ஹாய், நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து கோயில் என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும் கோயில் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் ஓகேவா? இவ பாரு இப்போ தான் தலை வரணுங்கிறான். இவ்வளோ நேரம் வண்டியில் வரும்போது தலையை பேய் மாதிரி விரிச்சு போட்டுன்னு வந்தான். அந்த கோயில் பாரு கோயில் மாதிரி நாராயணி அம்மன் கோயில் மாதிரி தான் இருக்கும். வேலூரில் நாராயணி அம்மன் கோயில் இருக்குல்ல ஸ்டார் வடிவில் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நான் அந்த பேனர் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த கோயிலோட வரைபடம்.
அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து 6 படையிலையும் இருக்கிற முருகருடைய சன்னிதானங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து கருங்கல்லால் வந்து இருக்குது உள்ள கோயில். இது என்ட்ரன்ஸில் வந்து இந்த வரைபடம் போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போனால் ஃபோன் அலௌடு இருக்கான்றது தெரியல, பார்ப்போம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து விநாயகர் கோயில் இருக்கும். நம்ம வண்டி அங்கே விட்டுட்டு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டாச்சு. நான் முன்னாடி போயிட்டேன், பாப்பா பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இங்கே விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா 5 முகம் கொண்ட விநாயகர், பஞ்சமுக விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலை வந்து இங்கே இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு அண்ணனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தம்பி பின்னாடி போயிட்டு உள்ளே இருக்கார். கொஞ்சம் தூரம் இந்த கோயிலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா 6 படை வீடுலையும் இருக்கிற முருகர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. இந்த உள்ள கோயில் உள்ளே வந்து ஃபுல்லாக தேங்காய் கட்டியிருக்காங்க. எல்லாமே வேண்டுதல் வச்சு தேங்காய் கட்டியிருக்காங்க அந்த விநாயகர் கோயில் உள்ள. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்படி தான் போகணும். அதுக்கு முன்னாடி இந்த கடைங்கெல்லாம் கிடையாது, இப்போ தான் இருக்குது இந்த கடை. சிவன் சிலை இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தேங்காய்லாம் இங்கேயே உடச்சிடுமா? அது மேலே தான் உடைக்கணும். கேளு அங்கே அக்கா, தேங்காய் இங்கே தானேக்கா உடைக்கணும். உள்ளே உடைக்கிறாங்களா? சரி, உள்ளே உடைக்கிறாங்களா? ஃபுல்லாகவே கருங்கல்லால் ஆன கோயில் தான், ஃபுல்லாகவே சிலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாதாள சிவன். இது நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஏதோ இடுக்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் போகல. இப்போ தான் பார்த்தேன், இது நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா அடிப்பட்டவங்க, ஹேண்டிகேப்ட் எல்லாருமே வந்து இறங்கி ஏற மாதிரி தான் இருக்குது. இப்போ பாப்பா வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இது வந்து சிவன் வந்து குகைக்குள்ளே இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன். போன முறை வரும்போது எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும், கீழே வர முடியும், நம்மளாலேயும் சாமி பார்க்க முடியும்னு தெரியாத போச்சு. நல்லா இருக்கு பாருங்க. சாமி பார்த்துட்டு ஒரு வழியாக நல்லபடியாக வெளியே வந்துட்டோம். பிரசாதம் வாங்கியிருக்கோம், சாப்பிடுவோம். உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். இதுதான் வந்து கரிமலை முருகர் கோவில். நல்ல வைப் கிடைக்குது. அதே மாதிரி சக்தி வாய்ந்த கோயில்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எப்படி வந்தேன்றது எனக்கு தான் தெரியும். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பாமல் என்னால் முடியும்னு இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். அதுவும் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு எல்லாமே வந்து தைரியம் வந்து முருகர் கொடுத்தது தான் நான் சொல்லுவேன். நீங்களும் வாங்க, வந்து என் அப்பன் முருகனை வந்து தரிசிச்சுட்டு போங்க. 6 படை வீடும் ஒரே இடத்துல பார்க்கலான்னா இங்கே வரலாம். ஷோலிங்கரில் இருக்குது. ஷோலிங்கர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். இதுதான் என்ட்ரன்ஸ். இது சாமியை பார்த்துட்டு வெளியே வர வழி. என் தங்கச்சி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கா. உன்னுடைய ஃபீல் எப்படி இருக்குது சொல்லு? இந்த கோயிலில் வரும்போது ஒரு மனசு அழுத்தமாக இருந்துச்சு, இப்போ ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்த முறை வரும்போது எப்படி வருவேன்? கடவுள் எனக்கு கொடுக்குற கருணை என்ன அருள் புரிகிறாருன்னு பார்ப்பேன். கடவுள் மேலே வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கடவுள் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு நீ வந்து போன அப்படின்னா அந்த நம்பிக்கை கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். தெரியுமா? பாப்பா அங்கே தெரியுதுன்னா கோயில் தெரியாது. இது நரசிங்க பெருமாள் ஷோலிங்கர் மலை. ஆமாம், சின்ன வயசில் போய் உருண்டு விழுந்தோம். அதே தான். கோயில் பிரசாதம் ஏறினா எங்கே வேடிக்கை பார்த்துருக்குற? அந்த பையன் வண்டி ஓட்டி கார் லட்டு கொடுத்துருக்காங்க. லட்டு முருகர் கோயிலில் வந்து எல்லாம் திருப்பதியில் லட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. நாங்கள் முருகர் கோயில் பிரசாதம் லட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க. இதில் பேர் அந்த பையன் கார் ஓட்டினாங்க. ஏய், குட்டி கார் ஓட்டிகிட்டு வரான்யா. அவனை தான் பார்த்துங்க. அது பாருங்க, மறைச்சிக்கிட்டாங்களா என்னன்னா? அதை பாருங்க, குட்டி கார் ஓட்டிக்கிட்டு வராங்க ஒரு பையன். சூப்பர். ஓட்டே இது ஆனால் ஒரு நல்லா இருக்கியா லட்டு? சூப்பராக இருக்கு. பூந்தியில் கொடுப்போம். இது எதுக்கு தெரியுமா லட்டு கொடுத்துருக்குறா? என்னை பத்திரமா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துக்கிறா இவ அப்படின்ட்டு லட்டு கொடுத்துருக்குறா. உன்னையும் நம்பி நான் வண்டியில் உட்காந்து வந்திருக்கிறேன்னு அப்படின்றதுக்காக எனக்கு வந்து லட்டு கொடுத்துருக்கா. உண்மைதான், உண்மைதான். எனக்கு தெரியும்.
ஐயோ ரொம்ப வருஷம் கழிச்சு வண்டியில் உட்காரமே சேஃப் ஆகிட்டு போகலாம் இது முருகர் இருக்க பயம் என்ன? வேலுண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு முருகர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அவருக்கு நான் ஒன்றும் நம்பிதான் வந்தேன். பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே பின்னாடி கார் பார்க்கிங் தான். எவ்வளோ வண்டி வந்தாலும் நிற்கிறதுக்கு இடம் தாராளமாக இருக்குது. அதனால் வரவங்க கார்லேயும் வரலாம், பைக்லேயும் வரலாம். நம்ம வண்டி பின்னாடி அங்கே நிற்கிது. தேங்காய் சாப்பிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி கிருத்திகை ஸ்பெஷல் முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு, தரிசனம் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த சாமியை, இந்த கோயில் இங்கே தான் இருக்குன்றது நம்ம வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு தாராளமாக வரலாம். ஓகேங்களா? ஒருத்தி பார் தேங்காய் சாப்பிடணும் உட்காந்துக்கிறா. கோயிலுக்கு வந்து தேங்காய் சாப்பிட்ணும், அதனால தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கா. குரங்கு நம்மளே ஒரு குரங்கு தானே, வா பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பட்டனை டச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகட்டும். சரிங்களா? பாய்.